ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் வந்து ஃபால் மோடான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ரேட் உள்ள, அதாவது வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, அது குறிப்பாக வந்து ஜப்பான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான் வேல்யூவே. ஸோ 80,000 75,000 ரேட் இருக்குது இப்போ ஜப்பானில். ஸோ மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா 65 ரூபா 70 ரூபா ரேட்டு. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 12,000 ரூபா 13,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமாக புது மொபைலுங்க, செகண்ட்ஸுன்னு நினச்சிட போகிறீங்க. இப்போ இதை செக் பண்ணுப்பா, கேமராவில் செக் பண்ணு. இது வந்து புது மொபைல், செகண்ட்ஸ் கிடையாது இது, சரியா? இதோட விலை வந்து நான் வெறும் 7,000 ரூபாய்க்கு, 7,000 ரூபா தானே, வெறும் 7,000 ரூபாய்க்கு தரேன். 6GB ரேமு 128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 7,000 ருபீஸு. கேமரா பார்த்தீங்களா, அப்படியே இந்த மாதிரி குவாலிட்டிலாம் நீங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்கவே முடியாது. 1 லட்ச ரூபா ஃபோனில் கூட இந்த மாதிரி மதிப்பு எப்படி இருக்குது பாருங்க, சரியா? மொபைலு வேறு லெவலுங்க. 6/128 முட்டை வடிவத்தில் இருக்குது. ஜியோ ஒர்க் ஆகாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜியோ 5G ஒர்க் ஆகாது. ஆனால் கால் பண்ணலாம், பேசலாம்ல. நெட்டு மட்டும் ஜியோ வேலை செய்யும், அது 5G ஒர்க் ஆகாது. ஏர்டெல் 5G வருமா? ஏர்டெல் வோடாஃபோன்லாம் 5G வரும். ஸோ இதெல்லாம் பிஎஸ்என்எல்லாம் வரும் 5G, சரியா? மற்றபடி ஏர்டெல்லாம் நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து வேறமாக லெவலில் இருக்குது. கேமராவும் பயங்கரமாக இருக்குது. 6/128 மொபைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ தகன்னு இருக்குது, வேறு லெவலு. புது ஃபோனு பார்த்துட்டு ஐடியா பண்ணிட்டு சொல்லுங்கள். பால் மோடாவா?